முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கருவையும் சமாதானம் உண்டாவதா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு அறிகிற கற்றுக்கொள்ள உதவிச்சு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தான் இயேசு மூலம் வேண்டுகிறேன். இதா சுகேஷ் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு மீதி அந்த கொடுங்க. போன வாரம் நாம என்ன பார்த்தோம்? என்ன வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து காரியங்களை நாம் முதல் 2 வசனங்கள் அதில் 2வது பாதியில் தான் வந்து நின்னோம். இவ்வளோ நேரம் ஆயிட்டு அதை முடிச்சிட்டோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிற காரியங்கள் போன வாரம் மீதி இருக்கா? இல்லை, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எனக்கு போன வாரம் நான் எபேசு சபையின் தூதனுக்கென்று ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் 2 சபை தவிர மற்ற எல்லா சபைகளுக்கும் அவர் ஒரு 4 காரியங்கள் சொல்லுவார். ஒன்றை தன்னை அறிமுகப்படுத்துவார். 2வது அந்த சபையினுடைய நற்காரியங்களை பாராட்டுவார். 3வது அந்த சபையில் இருக்கிற குறையை சுட்டி காண்பிப்பார். 4வது அந்த சபையில அவர்கள் வெற்றியான வாழ்க்கை நடத்தும் போது அவர்கள் கொடுக்க போகிற பரிசை குறித்தும் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் அவர் தயாள குணம் கொண்ட தெய்வம். அப்படி அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி எபேசு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் வாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாக. அது முதல்ல அதிகாரத்தில் அது வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட எபேசு சபைக்கு இதான் தலைமை சபை. நன்றா புரிந்து கொள்ளும். ஏற்கனவே எபேசு பட்டணத்தை குறித்து படிச்சிருக்கோம். இது 3 காரியங்களில் சிறந்து விளங்கின ஒன்று. அரசியல் ரீதியாக, மத ரீதியாக, இன்னொன்று பொருளாதார ரீதியாக. 3லும் ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஆசியா மைனரில் இருந்த ஒரு சிறந்து விளங்கிய பட்டணம். இந்த பட்டணத்துல தான் டொமிஷியன் காலம் எல்லா ராயர்களும் தங்களை கடவுளின் அவதாரம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஜூலியஸ் சீசருக்கு பார்க்க அது சரித்திரம், ரோம சரித்திரம், அது வேண்டாம். ஆனால் இந்த டொமிஷியன் சொல்லுகிறவன் தான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லல, நான் தான் கடவுள். அதற்கு அவன் சொன்ன காரியம் உங்க கையில் கொடுத்திருக்கான் பார்த்தீங்களா?
இது இன்றைக்கும் எபேசில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிறது. இந்த மியூசியம் பெரிய மியூசியம், ஆர்கியாலஜி அகழ்வாராய்ச்சி மியூசியம். இன்றைக்கும் டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் எபேசுக்கு வந்து பழைய இடங்களை, இப்போ மகாபலிபுரம் போறாங்க, மகாபலிபுரம் போயிருக்கீங்களா? போமா. மகாபலிபுரத்துக்கு போறது காரணம், பல 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே கற்சிற்பங்களை செதுக்கி வைத்தது. இன்றைக்கு அதை போய் பார்க்கிறோம். இதே போல அது ஒரு சுற்றுலா தலம் எபேசு. அங்கே இன்றைக்கும் டயானா சிலையை விற்கிறார்கள். அவங்க டயானா சிலை பற்றி தெரியும்ல. அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரத்தில் திமோத்தேயுங்கிறவன் நாள் செய்த வெள்ளி நாள் செய்த சிலை செய்து டயானா தான் எபேசப்பட்டதில்ல. அதான் மத ரீதியாக முக்கியமான இடம். 2வது, எல்லா கடவுளுக்கு மேல நான் தான் டொமிஷன் அந்த ஒரு தன் சிலையை எப்படி ஸ்தாபித்தான் என்றால் இன்றைக்கு இருக்கிறது. எல்லா ரோம தெய்வங்களும் அவரை தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த சிலை. அது இன்றைக்கு அது இருக்கிறது அந்த சுற்றுலாத்தலம். ஆகவே அவன் எப்பொழுது தன்னை கடவுள் என்று சொன்னான் என்றால் அதுல இருக்க வேண்டிய குழந்தை பாருங்க, இந்த நாணயத்துல இருக்கும் அந்த குழந்தை 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்திருக்கும். 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்திருக்கும். எதற்கு அடையாளம்னா, கிரேக்க ரோம தேவர்களிலே ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டரை பத்தி எங்க வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எந்த இடத்துல இக்கோனியால் இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? அங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்தா என்று லிக்கவோனியா பாஷையில சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யோபித்தார் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் மெர்க்குரி என்று சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்துடைய கோவில் பூஜாசாரி என்ன, இது அந்த காலத்தில் இருந்த ரோம கிரேக்க தெய்வங்கள். ஆகவே இந்த யூபித்தருடைய ஒரு மறுபிறப்பு தான் இந்த டொமிஷனுடைய திருப்பிள்ளை என்ற அர்த்தத்தில் எல்லாவற்றையும் நன்றாக கையில் வைத்திருக்கிறோம்னு சொல்லி, அந்த மரணத்துக்கு பின்புதான் டொமிஷன் தன்னை கடவுள் என்று சொல்லி தன்னை வணங்கும்படி அவன் செய்தான். அதான் டொமிஷனுடைய காலம் கொடுங்கோல் காலம். ஏற்கனவே 40,000 கிறிஸ்தவர்கள் அழித்தான். நீரோ எதை வைத்து கிறிஸ்தவர்கள் அழித்தான் என்றால், ரோமாபுரி அவனை தீ வச்சுட்டு இது கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி ஒரு கலகத்தை உண்டாக்கி கிறிஸ்தவர்களை அவன் அழித்தான். ஆனால் இவன் எதை கொண்டு செய்தான் என்றால், நான் தான் கடவுள், என்ன நீ வணங்கணும், வருஷத்துக்கு ஒருத்தோட சீசர் இஸ் த லார்ட் சொல்லணும். தட் இஸ் த லார்ட்ஸ் டே. ஆகவே ஆண்டவர் தன்னை எபேசு சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், அவனல்ல உலகத்தின் ராஜாக்களுக்கு அதிபதியாய் இருக்கிற
நானே சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவன் டொமிஷன் பையன் வைத்திருக்க 7 நட்சத்திரம் அல்ல, என் கையிலே நான் 7 நட்சத்திரத்தை உடையவராய் இருக்கேன் என்று ஜோஸ்டோங்கிறவர் தன்னுடைய காரியத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் அப்பொழுது இருந்த ஆவிக்குரிய போராட்டங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் ஜனங்கள் தங்களை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படி ஆக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். காலகாலங்களில் அப்படிதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த. அவர் தன்னை வெளிப்படுத்துகிற முறையே வேறு. ஒவ்வொருவருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்கள் வெவ்வேறாக, ஆனால் ஒன்றுதான். அது இந்த சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது, நான் தான் 7 நட்சத்திரத்தை கையில் இருந்திருக்கேன். 7 நட்சத்திரம் ஒரு பக்கம், 7 சபைய தூதர்கள் என்று இருந்தாலும் எபேசு சபைக்கு குறிப்பிட்டு சொல்லுவது 7 தூதர்களை அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நான் தான், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் நான் தான், நான் தான் சிருஷ்டிகர்த்தர் என்பதை ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளவு உபத்திரத்துல எபேசு சபை காணப்பட்டது. அவளை எதிர்ப்பின் மத்தியில அந்த சபை இருந்தது. அதை நீங்க படிக்கணும்னா டொமிஷியன் காலத்தை எடுத்து ரோம சரித்திரம் படிச்சா அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? பாராட்டுற கர்த்தர் நம்மளை பாராட்டுகிறவர். நல்லது உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே. ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி உன்னை பாராட்டு. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோபை குறித்து சொல்லும் போதும் அவன் உத்தமன் என்று பாராட்டுகிறார். தாவீதை குறித்து சொல்லும் போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காக எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறார். அவருக்கு முன்னால ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு. அதனால கிறிஸ்துவுக்கென்று நாம் எடுக்கிற எந்த ஒரு பிரயாசமும் வீணாய் போக, அவர் அவருடைய அப்படி சொல்லும் போது போன வாரம் பார்த்துட்டோம், அதனால அதை இப்ப பார்க்க வேண்டாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் போன வாரம் பார்த்தோம். இப்பொழுது நீ பொல்லாதவளை சகிக்க கூடாமல் இருக்க. இது என்ன? பொல்லாதவர்களை சகிக்க கூடாது. யார் பொல்லாதவர்கள்? யார் பொல்லாதவர்கள்? பொல்லாத ஆட்கள் யார்? பொல்லாதவர்களை சகிக்க. நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணும். அவன் போய் சொன்னாலும் ஜெயிக்கணும். திருப்பி இருக்கிறத விருப்பத்தில் ஆண்டவர் சொல்லும்போது பொல்லாதவளை யாரெல்லாம் சொல்ற தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க. போதும். என்ன ஆண்டவர் நாயை உள்ள இருக்கார். ஆண்டவர் மிருகங்களை பத்திலாம் சொல்லியிருக்காது. ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சுவாரஸ்யமான நாயின் பாரு. ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க.
விரியன் பாம்பு குட்டிகளை என்ன கடினமான நம்ம இப்ப அப்படி சொல்லும் சொல்லிட்டா ஐயோ இதெல்லாம் அப்படி சொல்லலாமான்னா சொல்லுது சொல்றோம். நாய்களுக்கு ஏன் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது? நாயானது தான் கக்கனை தின்ன திரும்புவது போல. என்ன நாய் பார்த்திருக்கீங்களா? நம்ம விருப்பப்பட்டு நாயை வளர்க்கிறோம். அது இருக்கிற சங்கடம் வளர்க்கிற ஆளுக்கு தான் தெரியும். நாயை நாம் பொதுவாக விசுவாசிகளுக்கோ ஊழியக்காரருக்கோ நான் செய்த தப்பதை செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. ஏன் சொல்றேன்னா நான் நல்ல பிராணி தான். தேவ பிரசன்னத்தை நம்மை விட்டு வளர்க்கும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்துல வீட்டுல அப்படி இருந்து அபிஷேகத்துல ஆவியானவர் உங்களோடு உறவாடிக்கிட்டே இருந்தது டக்குன்னு விலகுவார். என்ன விலகுறாரு ஏன்னு திறந்து பார்த்தா பக்கத்துல நாய் நிற்கும். அனுபவ ரீதியா சொல்றேன். இதெல்லாம் வேத ஆதாரம் கேட்டீங்கன்னா என்னால எடுத்து சொல்ல முடியாது. நாய் விற்ற காணிக்க வேண்டாங்கிறார் ஆண்டவர். அதனால பொதுவாக நான் மட்டும் இல்ல, பெரிய ஊழியர்களுடைய அனுபவங்களாக விலகும். வேற என்ன செய்யட்டும், ஆசைப்பட்டு நாயை வளர்த்துட்டேன். நன்றி உள்ள பிராணி இருக்கட்டும். ஆனா நான் பொதுவாக விசுவாச மக்களுக்கு ஊழியர்களுக்கு சொல்றது, நாய் வளர்க்காது. அது ஏன்னா தேவ பிரசனம் விலகிறத நம்ம அனுமதிக்க முடியாது. இருந்தாலும் உங்கள் இஷ்டம், இது பிரமாணம் கிடையாது, அவரவருடைய இஷ்டம். சரி, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்ப தெரியுதா? பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாது. பொல்லாத வேலையாட்கள், இந்த வேலை செய்யற ஆட்கள்ல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். இதே போல தேவனுடைய வேலையில நல்ல ஆட்களும் உண்டு, கெட்ட ஆட்களும் உண்டு. பொல்லாத காரியம், தீமை செய்கிற ஆட்கள், தீமையை தேடுகிற ஆட்கள். அடுத்த சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருக்கு. யாருன்னா விருத்தசனம் பண்ண ஆட்கள். அப்ப இந்த பொல்லாதவளை சகிக்க கூடாமல் இருக்கிறதை கர்த்தர் பாராட்டினார். எனக்கு பொய் சொல்லிட்டாங்க வைங்க, என்னால சகிக்கவே முடியாது. அது என் ஒருத்தன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்டம், எனக்கு வஞ்சகம் பண்ணிட்டா, என்னை ஏமாத்திட்டான்னா அங்கிட்ட போகவே. உண்மை சொல்றதுக்கு தைரியம் வேணும். அதனால இந்த பொல்லாத வேலை ஆட்கள் எனக்கு சகிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். அவன் பல்லோதுக்கு போய் ஏசனா கூட உட்காந்து பேசிட்டு வரட்டு. இங்க வந்து சத்தியத்துக்கு மாறா பேசினா அவனை சகித்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயங்களை ஊழியக்காரர் கொடுத்து பேசிட்டா பாவம், பேசாட்டாதான் பாவம் வரும். எப்படி யோகாத்த கள்ளன் தானே சொல்லுதோம், நல்லவனும் சொல்லட்டுமா? நிறைய பேர்ட்ட வேண்டாரு ஊழியர்களை பத்தி நீங்க அப்படிலாம் யோகாத்த நல்லவன் சொல்லட்டும்
அது எப்படி? கள்ளன் தாங்க. கள்ள ஊழியக்காரனா கள்ள ஊழியக்காரன் தான். கள்ள உபதேசம் பண்ணா கள்ள உபதேசம் தான். மன விஷயத்துல கள்ளத்தனம் பண்ண அவன் கள்ளன் தான். கவர்மெண்ட் கொடுக்கிறத நீ ஏமாத்தி சொன்னா நீ பொய்யன் தான். பொய்யனுக்கு நரகம் தான். அப்படிதான் வேற. அதை சகித்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் கூட ஒத்து போகணுங்கிற அவசியமும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. அவங்க கூட ஒத்து போயிட்டு ஒத்துறதுக்கு நல்லா தெரியாது. சொல்றாரு, பொல்லாதவளை சகிக்க கூடாம இருக்கு. எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது சார். கடைசியில் பிசாசுட்டே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தெரியும் அவங்களுக்கு. எல்லாம் ஒரே தாண்டி காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது. உத்தமமா உண்மையா இருந்து தேவ சித்தம் செய்கிற கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற ஒரே காண்டம் மட்டும்தான் நான் தொடர்பு வச்சுக்கிறேன். அதோட நான் உன்னையும் தெரியும், ஊழியம் தெரியும், ஜீவன் தெரியும், போகணும். ஏன் ஆண்டவர் பொல்லாதவனை சகிக்க கூடாமல் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததுதான் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலரல்லாதவர்கள் தங்களை அப்போது என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததை. ஊழியக்காரன் எல்லாரும் பைபிளை தூக்கிட்டா ஊழியக்காரனா, ஆராதனை நடத்திட்டா ஊழியக்காரனா, பிரசங்கம் பண்ணிட்டா ஊழியக்காரனா, எல்லாம் ஒரு அற்புதம் நடந்ததுனால ஊழியக்காரனா, பிசாசும் அற்புதம் செய்யும் தெரியுமா? குறி சொல்லுற ஆவி கரெக்டா குறி சொல்லும். கண்டுபிடிக்க தெரியணும். தீர்க்க தரிசனங்கிற பேர்ல நிறைய குறி சொல்ற ஆவிதான் அலையுது. இப்போ ஊழியக்காரன் பாஸ்டர் விட்டாச்சு. தீர்க்கதரிசி ப்ராஃபட் எவனை எடுத்தாலும் ப்ராஃபட். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். என் தீர்க்க தரிசினா யாருன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாக எடுத்து சொல்லக்கூடிய ஆள் தீர்க்கதரிசி. வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு தீர்க்கதரிசி. நீங்க அவன் சொல்ற தீர்க்கதரிசனத்தை எழுதி வைக்க யூடியூப்ல வருவான். அவன் சொல்றதை எழுதி வைத்து அது நடக்குதா பாரு. பெரிய ஊழியக்காரர் இவர் தான் ஆட்சிக்கு வருவார். தப்பா டான்ஸ் ஆடிட்டு ஆட்கள் ஏமாறுறாங்க. நாங்க ஏமாறோம். நான் ஊழியக்காரன். நான் ஒரு கருப மிஷன் ஊழியர்களும் இருக்கு. இந்த கண்காணிக்கு நான் கண்காணிக்க ஒரு பாஸ்டர் ராஜன் பாசம் வச்சுப்பாங்க. உதவி ஊழிய செய்யறாரு. நான் ஏமாறேன். நான் ஜோம் பண்ணிருக்காரு. அடையாளம் காண்பியும். எவர் உண்மையான ஊழியக்கார எவன் கள்ளங்கிறத எனக்கு அடையாளம் காணுங்க. ஏன்னா நான் உங்களை நடத்தணும். நான் உங்களை கிறிஸ்துவுக்குள், தேவனுடைய உபதேசத்திற்குள், சத்தியத்திற்குள், கர்த்தரை அறிகிற அறிவுக்குள், விசுவாசத்திற்குள், தேவ பக்திக்குள், தெய்வ பயத்திற்குள், தேவனுடைய ஏவுக்குள் நான் நடத்தணும். உங்களை நான் நடத்தணும்னா எனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியணும். மின்னுவதெல்லாம் பொன் அல்ல.
அழகா பேசுவாங்க. ஒருத்தர் கேட்க இனிமையா இருக்கும், உள்ளுக்குள்ள விஷம் இருக்கும். கேட்டுப்பார். கள்ள உபதேசம் உள்ள சொரிய இருக்கு. பெரிய வேற சொன்னா சொல்லிட்டே போலாம். நான் உபதேசம் கேட்க பிரசங்கெல்லாம் கேட்க மாட்டேன். தெரியும் அவன் தப்பா பேசுவான். நீங்கள் சோதித்து அறியுங்கள் இருக்காய். எப்படியா சோதிக்கிறது? எங்களை சோதித்து பாரு. இவரை சோதித்து பாரு. தவறே கிடையாது. நான் சில விசுவாச மக்களுக்கு சொல்றேன், இந்த தெருவில் போற ஊழியக்காரன் திடீர்னு பாப்பா ஒரு மாதிரி வசனம் சொன்னா உள்ள சொல்ற திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ அவன் மாதிரி நம்ம எல்லாம் பார்த்தோம்ல பிலிப்பியல், அத மாதிரி சடங்குன்னு உள்ள போயிடுவான். அது இங்க நீங்க அனுமதிக்கிறது இல்லை. நானும் ஜோம் பண்ணி கத்தத்துல கேட்டு அனுமதிக்கப்படுறது. வந்து ஒரு ஊழியக்காரன் வர்றான்னு வைங்க, நீங்க வந்தோடனே என்ன செய்வீங்க? ஊழியக்காரன் ஜோல்னா போய் போட்டிருக்காரு, நம்ம இவருக்கு என்ன செய்யணும்? சொல்றத கேட்கணும். இப்படிதான் ஒரு குடும்பம் சொன்னதை கேட்டது. காப்பி குடிப்பது பாவம். என்னையா குடிக்கட்டும்? கடலை மாவை கலைக்கு போடி. அந்த வீடு எங்க தபையில இருந்து ரெகுலர் நல்ல விசுவாசிகள். எவனை ஒருத்தன் வழிபோக்கம் உள்ள போயிட்டான். நான் போய் நிக்க என்கிட்ட சொல்லதான், உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காக. ஏன் காப்பி குடிக்கிறது? ஒரு இந்து நண்பரை கேட்ட, மது அருந்த கூடாது என்று சொல்லி இங்க காப்பி மட்டும் குடிங்க. மதியை மயக்கிற எதையும் நாங்கள் குடிப்பதில்லை. ஆன்சர் சரியா? மதியை மயக்கிற எதை நாங்கள் குடிக்கணும். வாய்ப்பு இந்த அம்மா கேட்டு சொல்லு, ஐயா குடிச்சீங்களா? ஆமா குடிச்சோங்க. எப்படிமா குடிச்சீங்க? அவன் கள்ள, அவனுக்கு விரதம் தெரியாது. அவனை உள்ளே மாடுகளை விட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். அவனை நான் செய்ய முடியும். அப்படித்தானே செய்ய முடியும். மரம் கண்ட தச்ச ஒரு மரம் வெட்ட மாட்டான். எல்லாத்துக்கும் அந்த ஊழியக்காரன் கூட்டிட்டு போட்டார். போனோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியும் தான் விட்டுட்டேன். ரெண்டாவதோட கூட்டிட்டு போனாரு. சொல்ல இனிமே அந்த வீட்டுக்கு என்ன நீர் கூட்டிட்டு போகல. ஏன்னா கண்ட ஊழியக்காரன் உள்ள போறான். அந்த ஊழியக்காரன் எனக்கு தெரியும். 10 11 நானும் போய் உட்கார்ந்துகிட்டு இருந்து அவன் கொடுக்குற காணிக்க வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன். நீரும் போகக்கூடாது. ஆட மேய்ங்க. உமா கொடுக்க ஊழியத்தை சரி. அவன் 10 காசு கொடுக்காங்கிறதுக்கு அவன்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு உபதேசம் கொடுப்பான். ஒருத்தன் கடக்க போப்பான், ஒருத்தன் வடக்க போப்பான். ஒரு பிரச்சனை சொன்னார். ஒருத்தன் அவர் யாரு? சகையு மரத்தின் மேல பிரசங்கம் பண்ணாரு. மரத்து நீ இறங்க இன்னொரு முன்னால ஓடி நான் பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம்? அப்ப ஊழியர்காரன் சொல்லி தெரிஞ்சு சொல்லுவேன். அவன் வந்தா ஏத்துக்கோ. முதல்ல காணிக்க கொடுத்தோம்னா ஆட்களுக்கு பொதுவா எண்ணம் வரும். ஊழியர்காரன் இயற்கையா கொடு. 2வது மாசம் வருவான். அதே டேட்டுக்கு வருவான். எனக்கு ஆட்கள் பத்தி தெரியும். ஊழியர்காரன் ஊர் சுற்றி பிரசங்கியாரு. அப்பவும் கொடு. 3வது தடவை வருவான். கொடுக்காது. என்ன கொடுக்காது. கர்த்தர் ஒன்னும் சொல்ல மாட்டார். அவன் காணிக்க மாட்டான். 4வது தடவை வருவான். கொடுக்காத. அதுக்கப்புறமும் அவன் தொடர்ந்து வந்து உனக்காய் ஜெபித்தால்
அவன் உன் ஆத்மா மேல் அக்கறை உள்ளவனே தவிர இழிவான ஆதாயத்தை இச்சித்து வருகிறவன். இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஊழியர்காரன் உண்மையா இல்லையாங்கிறது எந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பண விஷயத்துல கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியர்காரனை நிற்கிறதே அந்த பணம் தான். ஒரு விசுவாசி பொருளாசை உள்ளவனா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் பொருளை கையாளுகிற விதத்தில், அவன் சம்பாதிக்கிற விதத்தை வைத்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. லஞ்சம் வாங்கிட்டான்னா அவன் யாரு? பொருளாசை. வட்டிக்கு கொடுத்தான்னா அவன் பொருளாசை. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான், தவறான முறையில ட்ரேடிங் கொடுத்தான்னா அவன் பொருளாதாரத்தையில விழ போறான். நான் பண்ணியிருக்கேன். பொருளாதாரம் எல்லாம் படித்தேன், நல்லா படித்தேன், சிறந்து வளர்ந்தேன். ஆண்டவர் ஒரே வார்த்தையில அவ்வளத்தையும் கிளப்பிட்டார். 2012 ஜூலை 13 விட்டுட்டேன். இன்னைக்கு வர அதை பத்தி நான் கவலை. மூன்றாவது, அதிக வட்டி கொடுத்துட்டான் போட்டுட்டான். உங்களுக்கு விசுவாசிய நீங்க கணக்கு பண்ணிடலாம். பொருளாதார விற்க வேண்டிய விலைக்கு மெஞ்சு விலை வைக்க பொருளாதார. இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் இருக்கு? யோவான் என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானன் அவர் சொல்லும்போது மத்திய வருது, மத்திய சுவிசேஷத்துலையா அவர் சொல்லும்போது, உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது போதும் என்று சொல்லுங்கள். மத்தியில் வருதா லூக்கால வருதா? அதில் அவர் சொல்ல எல்லாமே ஆண்டவர் வேதம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 13 ஆயக்காரரும் 12 ஆயக்காரன் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்க அதிகமாய் ஒன்றோ வாங்காதுங்க. சகையை வாங்கினார். பாவியான மனுஷன். 14 போச்சேர் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கு எடுக்கல் செய்யாமலும் பொய்யாய் குற்றந்தாலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்க. தானா லஞ்சம் வாங்காதன்னு சொல்லியிருக்க. அப்ப இந்த ஊழியக்காரனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா பண விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம். இவன் கள்ளனால் நல்லவன் சொல்லிட்டு பாருங்களேன். அதை கலத்தி போடு, இதை கலத்தி போடு. ஒரே காலம் சொல்றாரு, உனக்கு வானத்தை திறந்துக்கிட்டு சட்டாங்க பாதாளத்து எல்லாம் வந்து அவனுக்கு தான் வருது, விசுவாசிக்க வரல. ஆண்டவர் மேல் அன்பு செலுத்த சொல்லிக் கொடுத்தா போதும். அப்ப ஆண்டவர் எதை பாராட்டுறார்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், வெளியே பார்க்க அப்போஸ்தலர் மாதிரி, டாக்டர், ரைட் ரெவரண்ட். நானே ரெவரண்ட் எதுக்கு போட்டிருக்கீங்க? இந்த யூடியூபுக்கு போட்டிருக்கேன். மற்றபடி எனக்கு மனதில் அந்த எண்ணமே கிடையாது. பேர சொல்லி கொடுத்தாலும் சரிதான். தேவனுடைய ஊழியக்காரன் நான் என்பது எனக்கு தெரிஞ்சாலே போதும். அதுக்கு அர்த்தம் வெளிப்படுத்த. அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் சோதித்து நீ கண்டுபிடித்தாய். சோதித்து பாருங்க ஊழியக்காரன். அந்நிய ஊழியக்காரன் எந்த சபையா இருந்தால் வீட்டுக்குள்ள வந்தா ஒன்னு சொல்லி மரியாதை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு எங்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எங்களுக்கு போதும். அதனால நீங்க தயவு செய்து எங்க வீட்டுக்கு வராதீங்க. அப்படி நீங்க வரணும்னா அங்க 2 பேர்கிட்ட யார்ட்டா சொல்லிட்டு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. உங்களை பற்றிய ஒரு லெட்டர். அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அற்புதம் இருந்தாலும், தேவன் ஒழுங்குள்ளவர். அவர் ஒழுங்க மீற மாட்டேன். எங்களை எதுக்கு வச்சிருக்காரு? நான் வீடு வச்சுட்டேன்னு கட்டுறது ஐயா, என்னால அலைய முடியல. அவர் தான் எதுக்கு வச்சு உங்களை விசாரிக்கிறான்னு வச்சிருக்காரு. ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு வந்துட்டார். நான் சில ஊழியக்காரன் வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணியே வச்சிருக்கேன். என் வீட்டு வாசம் மிதிக்கப்பட்டார். ஏன்னா ஜனம் வீட்டில் வந்தா வீடே உருப்படாது. உங்களுக்கு தெரியாது. ஐயோ அவர் அபிஷேகம் வச்சு அவர் எப்படி வீட்டுக்குள்ள வந்து கால் வச்சா வீடு உருப்படாது. ஏன் தானே அவன் எண்ணங்கள் அப்படி, அவனுடைய இருதயம் அப்படி. அவன் இருதயம் கர்த்தருக்கும் சரியா இருக்காது. கடைஞ்ச கிருபா வர அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சு விடுறான். எனக்கு வீட்டு வாசப்படி அவன் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு அவன் வரவே மாட்டான். அதே சமயம் கர்த்தருக்கு பயந்து சாதாரண நிலைமைகள், பிறரால் அங்கீகரிக்கப்படாத நிலைமைகள், தேவனுக்கு பிரியமான ஊழிய கரெக்டா வந்து கதவை தட்டுவார். பணத்துக்காக வரவே மாட்டான். வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் எனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கை இருக்கா. அதனால ஊழியக்காரரை சோதித்து பார்ப்பது தவறு கிடையாது. 90% ஊழியக்காரர்கள் ஃப்ராடு. எதை வச்சு சொல்றீங்க? துட்டு பணம் கொடுத்தா God bless you brother. பணம் கொடுக்காட்டா அவன் பக்கம் திரும்பிய பார்க்க வேண்டாம். இதை வைத்தே நாம கணக்கு போட முடியும். விசுவாசிகளும் விழிப்பார்களும் ஊழியக்காரர்களும் விழிப்பார்கள். மிஷன்ல இருக்க என்கிட்ட எத்தனை ஊழியக்காரர் எதுக்கு வாரான்? பணத்துக்காக வாரான். ஒரு டைம் ஹெல்ப் பண்ண, ஏன்னா முதல் டைம் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டைம் ஹெல்ப் பண்ண, சரி. செகண்ட் டைம் எதை கேட்டான், தேர்ட் டைம் சாரி, என்னால முடியல இருக்கும். கர்த்தர் கொடுக்க விட மாட்டேன். போனை அட்டன் பண்ண. ஏன் சொல்றேன்? தேவனை பின்பற்றி வருகிற ஊழியத்தில் நமக்குரியதை கர்த்தர் தருவார். ஊழியத்துக்கு பணம் வேணும்னு கர்த்தருக்கு தெரியாது. அது தெரியாமலா அழைச்சிருக்காரு, அது தெரியாமலா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் டிவியில பார்க்க, ஏற்கனவே அவன் சபையில 5000 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கணக்கு போட்டு சொல்றான், ஆவரேஜா 50 ரூபா போட்டா எவ்வளவு வருங்கிறான். என்ன ஆவரேஜா 50 ரூபா போட்டா கூட அவனுக்கு எவ்வளவு வருங்கிறத நீங்களே கணக்கு போடுங்க. அவன் ஜானம் கிட்ட போயிட்டு அது எவன் ஏற்றி வைக்க சொன்னா கர்த்தர் சொன்னாரு, 35,000 ரூபா 40,000 ரூபாய் என்ன அது நிலக்கு யாராவது ஒருத்தர் நீங்க கேள்வி கேட்டாங்க. அப்புறம் உனக்கு வர்ற மாத காணிக்க நீ என்ன பண்ற? நீ லக்ஸூரியஸ் கார்ல போற, உனக்கு இடம் வாங்கி போடுற, ஆனா விசுவாசி கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாங்கி வாங்கிலே போட. இதான் கள்ள ஊழியக்காரன்னு நாங்க சொல்றோம்.
அவன் கள்ள போதகன். தெளிவா எழுத சொல்றேன். எத்தனை 5000 10,000 நீ கணக்கு கரெக்டா வச்சு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கலன்னா நான் ஜெபம் பண்ணதான் ஆண்டவரே காணிக்க வருது, எல்லாரும் நிறைய வாங்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாரு. சரி, இந்த காணிக்க கணக்க நான் கவர்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கணும்? அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார் வேதத்துல. அதுக்கு பதில் ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். அப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்? கள்ள கணக்கு எழுதுனா பரலோகம் போக முடியுமா? அப்ப கணக்கு என்ன காணிக்கையில வருதோ அது அப்படியே எழுதுறோம். மிஷனுக்கு வந்தா மிஷன் தூக்கி போட்டுருங்க. 10,000 வரும்போது என்ன கணக்கு? அதான் 10 லட்சம் வரும்போது கணக்கு தான். மிஷன்லயும் அதிகமா இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு பெரிய ஊழியக்கார், ரசீது இல்லாம கொடுப்பாங்க. ஏன்னா கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கு நான் ரசீது கொடுப்பேன். ரசீது இல்லாம கொடுத்தா என்ன அர்த்தம்? கள்ள கணக்கல் நடத்தான். அதான் ஒரு ஊழியக்கார், நீ போற அவன் உன்கிட்ட கூப்பிட்டுருக்கான், ஜாக்கிரதையாய். டபுள் மடங்கு எழுதி கேட்பான், போக செய்யான் வந்துரு. ஆமையா அதான் அதான் கள்ள ஊழியக்காரன் சொல்றான். கிட்ட வராத கிட்ட போக கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுக்கிற கணக்கா மறைத்தா நீ எப்படி பரலோகத்துக்கு போய் சேருவாய்? விசுவாசிட்ட சொல்லலாம், இது கர்த்தருக்கு சொல்ல கவர்மெண்ட்ல இது கர்த்தருக்குரியது, நான் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். ஒரு 5 கிலோ தங்கம் 140 கோடியே படிச்சுட்டு போயிருவான். போனானா போக இத சொல்லிட்டா அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க சொல்லாம எவரு சொல்லுவ? உலகத்தான் சொல்லுதான், டிவியில் உலகத்தான் சொல்ல. 1000 கோடி வந்ததுக்கு தவறான கணக்கு வைத்த சிபிஐ ரிப்போர்ட் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான் ஒரு ஊழியக்காரன். தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நேரம் எடுக்கும். வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி தனக்கு சொந்தமாய் இடத்தை வாங்கினவனுக்கு சிபிஐ வந்து பிடிச்சான் ஒரு மிஷனரிய. அவனுக்கு லஞ்சம் கொடுத்து எப்படி சரி பண்ணலாம் அவன் பாளையங்கோட்டைக்கு வந்தான். பாளையங்கோட்டைக்காரன் என்ன ஊழியக்காரங்க, என்ன ஆத்ம ஆதாயம்? சோதித்து அறிந்து கொள்வது ஆண்டவர் பாராட்டு. பரவாயில்லப்பா, என் ஊழியக்காரன் இல்லை, விசாத்தின் ஊழியக்காரன் அட இந்த அடையாளத்தை காண்றதுதான் நான் ஜோமணி கிருவையை கேட்டுக்கிட்டே இருக்கேன். மேடையில எவனை ஏற்கனவே இவரு அடுத்த விட்டா செலக்டட் பாஸ்டர்ஸ் விசுவாசி கிடையாது. எவனுங்க வராது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க, மருமகன் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, இங்க எல்லாம் இருக்க வரட்டும் பாப்பான்ட்டு ஜோம் பண்ணி அவன் வரப்பட்டான். ஜோம் பண்ணி செய்தி கேட்க வாங்க, நீங்க செய்தி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதுக்கு ஊழியம் செய்யுங்க. நான் இங்க ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து 2 ஜோம் பண்ணி கத்தாவேன்னு புலம்பி பலவீனது நடுவுகள் தேவ திருவையை வாங்கி எங்க சபையாருக்காக கத்தாவே இந்த ஊழியத்தை காசு வச்சிருக்க என் கண்டாக இங்க வந்து நின்றுட்டு போனா அது எவன் தைரியம்? பரிசுத்தாவியான ஒருவர் தான் இந்த சபையில ஆளுகை செய்ய. எந்த மாம்சமும் சுயம் ஆடக்கூடாது. இதான் என் ஜோபம், இதான் சொல்லி வச்சிருக்கேன்.
அதனால யூடியூப் பாருங்க, டிவி பாருங்க, எல்லாம் கேளுங்க. அவன் சரியானவனா இல்லையா என்பதை நிதானித்தான். ஜோக்